இங்கிலீஷ் தவிர வேற எந்த மொழியும் தெரியாது. நடிக்க வந்த பிறகு இந்த கடந்த 35-40 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். நான் முதல்ல கத்துக்கிட்ட இங்கிலீஷ் தவிர இன்னொரு மொழி நான் கத்துக்கிட்டது வந்து தமிழ். படிக்க எழுத கத்துக்கிட்ட வார்த்தை வந்து தூர்தர்ஷனுடைய செய்திகள். ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சின்னு சொல்லலாம். பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நீங்க பாக்குற அத்தனை பேருமே தினசரி உங்க வீட்டுக்கு வராங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா செய்திகள் மூலமா செய்திகள் வாசிப்பது, செய்தி வாசிப்பதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு தினசரி வர செய்தி வாசிப்பாளர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடுறாங்க. அந்த வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இதுல பொங்கல் மட்டும் அவங்க வைக்க போறது கிடையாது. நிறைய செலிபிரிட்டிஸ் வராங்க, நிறைய விளையாட்டு போட்டிகள் நடக்குது. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப கோலாகலமா இருக்க போது. அதோட சேர்த்து வெதருமே ரொம்ப அருமையா இருக்கு. வாங்க.
செய்தி வாசிப்பாளர்கள் சங்கம் மூலியமா நடந்துட்டு இருக்கிற இந்த பொங்கல் திருவிழாக்கு என்னை அழைத்ததற்கு சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். உண்மையா சொல்லணும்னா மனசுல நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய டியூட்டி செய்றீங்க, உங்களுடைய வேலை நீங்க கரெக்டா அன்னைக்கு என்ன பண்ணணுமோ அந்த செய்தி எப்படி படிக்கணும், எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண அப்படிங்கறதுலாம் நீங்க ரொம்ப போக்கஸ்டா இருப்பீங்க. ஆனா அந்த ஸ்கிரீனோடைய இன்னொரு பக்கம் நிக்கிற எங்களை போன்றவங்க, எங்களை வேண்டாம் என்னை பத்தியே நான் சொல்றேனே, செய்தி வாசிப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம சமுதாயத்தை பின்னி அவ்வளவு வெவ்வேறு சூழ்நிலைகள்லயும் ஒவ்வொரு வெவ்வேறு பகுதிகளிலையும் வெவ்வேறு விதமான மக்களையும் ஒன்றாக இணைத்து ஒரு தமிழ்நாடு ஒரு தமிழ் மக்கள் அப்படின்னு இணைக்கக்கூடியவங்க செய்தி வாசிப்பாளர்கள். ஐயா அவர்கள் மூத்த தூர்தர்ஷன்ல செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கிறார். தூர்தர்ஷனுக்கும் செய்தி வாசிப்பாளர்களுக்கும் எனக்கு ஒரு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. இப்ப யோசிக்கும் போதுதான் எனக்கு ஆக்சுவலி ஞாபகம் வந்தது. நான் நடிக்க புதுசுல படிச்சுட்டு இருந்த காலத்துல இருந்து அப்படியே தடுக்கி விழுந்தேன் பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள. சோ இங்கிலீஷ் தவிர வேற எந்த மொழியும் தெரியாது. நடிக்க வந்த பிறகு இந்த கடந்த 35-40 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். நான் முதல்ல கத்துக்கிட்ட இங்கிலீஷ் தவிர இன்னொரு மொழியை நான் கத்துக்கிட்டது தமிழ். தமிழ் எழுத படிக்க தெரியும். எனக்கு நானே கத்துக்கிட்டேன், இல்ல நானே கற்றுக்கொண்டேன். நான் முதல்ல கத்துக்கிட்ட படிக்க எழுத கத்துக்கிட்ட வார்த்தை தூர்தர்ஷனுடைய செய்திகள். நியூஸ் ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு ஐகான் ஒண்ணு வரும், அந்த குளோபோட ஐகான் வரும், அதை சுத்தி செய்திகள் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு லெட்டர் அப்படியே சுத்தி போகும். So I started teaching myself how to read Tamil. So நான் முதல்ல கத்துக்கிட்ட வார்த்தை தூர்தர்ஷன்ல வரக்கூடிய அந்த செய்திகள். So இத்தனை வருஷம் கழிச்சு உங்க எல்லாருக்கும் ஐயா உங்களுக்கும் நன்றி சொல்ற இந்த வாய்ப்பு கிடைச்சது. So உங்களுடைய இந்த விடா சேவை நீங்க தொடர்ந்து மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் ஒரு விபத்து வந்தாலும் ஒரு துன்பம் என்ன நடந்தாலும் சரி, நீங்க உங்களுடைய டியூட்டிக்கு போறீங்க, ரிப்போர்ட் பண்றீங்க, உங்களுடைய டியூட்டி மன நிறைவோடு செய்யறீங்க. இது ஒரு விலை இல்லாத ஒரு சேவை. இதுக்கு நம்ம ஈடு கட்ட முடியாது. பிகாஸ் நியூஸ் இஸ் வாட் டைஸ் us together. நியூஸ் இஸ் வாட் இன்ஃபார்ம்ஸ் us. நியூஸ் இஸ் வாட் கீப்ஸ் us united. அண்ட் யூனிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம வரும்போது அந்த ஒற்றுமைக்கான உண்மையான ஒரு அர்த்தம் எனக்கு இங்கே பார்க்க முடிகிறது. இந்த மேடையில மட்டும் அல்ல, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் உங்களுடைய வரலாற்றை பத்தி நான் கேள்விப்பட்டது, இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது உண்மையான ஒற்றுமை இங்க இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சது. சோ நீங்க நம்ம எல்லாரும் தமிழர்களாக தமிழ்நாட்டுல எப்படி ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க. அதுக்கும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னும் நிறைய பேச விரும்பல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ டு ஈச் ஒன் ஆஃப் யூ. நீங்க இத்தனை வருஷமா நீங்க 50 வருஷமா நீங்க இந்த பணியில இருந்தாலும் இல்ல சமீப காலத்துல நீங்க சேர்ந்தாலும், every one of you, the work that you do is invaluable. நிறைய கோடுகள் நம்ம வெளி சமுதாயத்துல நம்ம அப்படி கிழிச்சு இந்த கோடு தாண்டக்கூடாது, இல்ல இந்த கோடு தாண்டினா போற நடக்கும், அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு. அது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு, ஆனா அதுக்குள்ள ஒரு புரிதலை கொண்டு
செய்தி அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் புரியற மாதிரி கொண்டு போய் சேர்க்கிறது உங்களுடைய ஈடுகட்ட முடியாத ஒரு பணி. இந்த ஒர்க்கு வந்து நீங்க இவ்வளவு வருஷமா இவ்வளவு அருமையா இவ்வளவு பற்றோட நீங்க செய்யறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு மறுபடியும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைங்கள நிறைய பேரை நான் பார்த்தேன், அவ்வளவு கியூட்டா இருக்காங்க. ஒரு குட்டி பாப்பா வந்து இந்த மதுரை பின் கொசு புடவை கட்டியிருக்காங்க, கொப்பு வச்சிருக்காங்க. என்னுடைய 2வது படத்துல அதே கெட்டப்ல நான் இருப்பேன், எங்க ஊரு காவக்காரன் படம். அந்த பாப்பாவை பார்த்ததும் அதுதான் ஞாபகம் வந்தது. இன்னும் டான்சர்ஸ் இருக்கீங்க, ஆல் ஆஃப் யூ ஆர் சோ கியூட், சோ பியூட்டிஃபுல். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நல்ல ஆரோக்கியத்துக்கு இருக்கணும். அண்ட் இந்த வரப்போற இந்த வருஷம் உங்க எல்லாருக்கும் நல்ல சிறப்பான நீங்க எதிர்பார்க்கிற அத்தனையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கடவுள் கிட்ட பிரார்த்தனை. மறுபடியும் உங்க எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய பேச்சு எங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளித்தது மேம். அதே போல உங்களை பார்க்கதான் இவ்வளவு பேர் காலையிலேயே வந்துட்டாங்க. செய்தி பணி இருந்தோம். உங்களுடைய பேச்சும் உற்சாகம் மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது. மேலும் செய்தி வாசிப்பதை பார்த்து நான் செய்தி தமிழை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னது செய்தி வாசிப்பாளர்களாக எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி, எங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் என்றே நாங்கள் கருதுகிறோம். மிக்க நன்றி மேம். இன்னொரு விஷயம், ஆக்சுவலி நான் வந்ததுல இருந்து அங்க வண்டி இறங்கி உள்ள வர ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு விஷயத்தை கண்டு நான் வந்து வேந்து போனேன். இங்க வரைக்கும் இப்போ வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன்னா, இந்த மைக்கு பிடிச்சு பேசுற எல்லாருடைய குரல், அந்த உச்சரிப்பு, அது வந்து அப்படியே வேந்து போய் பார்த்துட்டு இருக்கேன். சோ என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள் வந்து எல்லாருமே இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான ஒரு எக்ஸாஜரேஷனாவும் இருக்காது. So I am your fans, each one of you I am your fans. Thank you so much. கண்டினியூஸா என்னை இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க எல்லாரும் பேசுறது கேட்டு எனக்கு நிறைய மைண்ட் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓ, இந்த உச்சரிப்பு இப்படி இருக்கணும், இந்த மாடுலேஷன் இப்படி இருக்கணும், அந்த வாய்ஸ் கிளாரிட்டி அப்படி வரணும் அப்படிங்கறது நான் நோட்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்க ஒண்ணு நான் சொல்லணும், எங்க தமிழை விட தமிழே தெரியாத நீங்க பேசுற தமிழை பார்த்து நாங்கெல்லாம் வியந்து போயிருக்கோம். இவ்வளவு சுத்தமான உச்சரிப்பு சான்ஸ் இருக்குமா? எனிவே தேங்க்யூ. மனசார நேசிச்ச ஒரு விஷயத்த வந்து நம்ம கற்றுக்கொள்ள அத்தனை முயற்சி எடுப்போம். ஆனா அதை தாண்டி இது பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இல்லை, எனக்கு ஒரு வெறித்தனம் இருக்கு. ஸோ அடுத்து வந்து தமிழ் பத்தி இன்னும் ஒண்ணுமே தெரியல, இன்னும் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்குள்ள அப்படியே பில்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அடுத்த கட்ட அந்த அந்த படிப்புன்னு சொல்லுவேன், தமிழ் பத்தின அந்த படிப்பு, லிட்ரேச்சர், ஹிஸ்டரி எல்லாமே கத்துக்கிறதுக்கு இப்போ வந்து நிறைய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கேன்.